ஒரு ரயில்வே லைன் இருக்கு அப்படின்னா ரயில்வே லைன்ல இருந்து 30 மீட்டர் வரைக்கும் நீங்க கட்டடம் கட்டக்கூடாது. ஒரு ஏரி இருக்கு, ஒரு காவா இருக்கு, ஒரு கெனால் இருக்கு, அதுல இருந்து 15 மீட்டர் வரைக்கும் நீங்க வந்து கட்டக்கூடாது. ஒரு காம்போசிட் யார்டு இருக்கு, அதாவது காம்போசிட் யார்டு, ஒரு பரியல் கிரவுண்டு, அதுல இருந்து 90 மீட்டர் வரைக்கும் நீங்க வந்து கட்டக்கூடாது. ஒரு க்ரஷர் இருக்கு, ஒரு ஒரு மைனிங் ஏரியா இருக்கு, அதெல்லாம் வந்து 500 மீட்டர், ஏர்போர்ட்ல இருந்து 500 மீட்டர் வரைக்கும் நீங்க பில்டிங் கட்டக்கூடாதுங்கிறது டிடிசிபியில கிளியர் கட் நார்ம்ஸ். இதே அன்அப்ரூவ்டு லேஅவுட்ல இந்த மாதிரிலாம் அவன் போய் ஃபாலோ பண்ணானா அவனால வந்து அப்ரூவல் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுனாலதான் அவங்க வந்து அன்அப்ரூவ்டா போட்டு விட்டுறாங்க. அன்அப்ரூவ்டா போட்டா இந்த ரோடுக்கு அந்த டெவலப்பர் என்ன கொடுக்குறானோ அதுதான் ரோடுக்கு. அவன் என்ன பிளான்ல போட்டிருக்கானோ அதை கிஃப்ட் டீட் கொடுக்குறாங்க, கிஃப்ட் டீட் கொடுக்கலங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒரு பவுண்டரி, ஒரு இடத்துல வந்து ஏரி பவுண்டரியா இருக்கும், அந்த ஏரி ஒட்டியே போட்டிருப்பான். 15 மீட்டர் நார்ம்ஸ் இருக்கு, ஆனா அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. சுடுகாடு பக்கத்துல போடக்கூடாது, சுடுகாட்டுல இருந்து 90 மீட்டருக்கு நீங்க வந்து போடக்கூடாதுன்னு இருக்கு. ஒரு பவுண்டரி சுடுகாடுனே இருக்கும். அந்த மாதிரிலாம் போட்டு கண்ணா பின்னான்னு போட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த அன்அப்ரூவ்டு லேண்டை வந்து எல்லாருமே, அதுக்கு மக்களையும் நான் வந்து ஒரு விதத்தில் நான் வந்து குறை சொல்லணும். ஏன் அதை குறை சொல்லணும்னா, மக்கள் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அன்அப்ரூவ்டு லேண்டா இருந்தா பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அதாவது இவங்களுக்கு வந்து அப்ரூவ்டு லேண்டோட சிக்னிஃபிகன்ஸ் மக்களுக்கு தெரியல. அதனால என்ன இருக்கும், ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நார்ம்ஸை ஃபில்ஃபில் பண்றதுனால இப்போ ஒரே ஏரியால ஒரு அப்ரூவ்டு லேண்டுக்கும் இருக்கும், ஒரே ஏரியாவில் அன்அப்ரூவ்டு லேண்ட் இருந்தது. மக்கள் என்ன பார்த்தாங்க, அப்ரூவ்டு லேண்ட்ல போனால் மேலே 700 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு சதுரடிக்கு சொல்றான், அன்அப்ரூவ்டு லேண்ட்ல இதெல்லாம் கொடுக்கல, நான் அன்அப்ரூவ்டு லேண்டே வாங்கிட்டு போறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. ஏன்னா அப்ரூவ்டு லேண்டுக்கு தான் தமிழ்நாடு பில்டிங் ரூல்ஸ்ல படி என்ன இருக்குன்னா, பஞ்சாயத்து பில்டிங் டெவலப்மெண்ட் ரூல்ஸ் 1997 என்ன சொல்றதுன்னா, பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒரு பில்டிங் பிளானுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னா அப்ரூவ்டு லேண்டுக்கு தான் அவர் வந்து பஞ்சாயத்து தலைவர் கொடுக்கணும். இதே அன்அப்ரூவ்டு லேண்டுக்கு அவர் கொடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ்லேயே இருக்கு. ஆனா என்ன இருக்கு, தமிழ்நாடு முழுக்க அதை மிஸ்யூஸ் பண்ணி அன்அப்ரூவ்டு லேண்டுக்கும் பஞ்சாயத்துல வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க, அன்அப்ரூவ்டு லேண்டுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுக்கறதுனால மக்கள் பார்த்தாங்க எதுக்கு நான் அப்ரூவல் போனோம். அப்புறம் பில்டர்ஸும் பார்த்தாங்க, நம்ம இந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அப்ரூவல் வாங்குறதுக்கு நம்ம வந்து அன்அப்ரூவ்டு லேண்டாவே போட்டு போயிடலாம், இங்கதான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு. அந்த மாதிரி மிஸ்யூஸ் வந்து பல்லாயிரக்கணக்கான ஹெக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மிஸ்யூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் 2016 ஹைகோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமே அன்அப்ரூவ்டு லேண்ட் விற்கக்கூடாது. இப்போ நீங்க வந்து 2016 இருந்து நீங்க ஏதாவது ஒரு பத்திரம் பதிவு பண்றீங்கன்னா அதுல வந்து கிளியரா அது வந்து நீர்நிலை இல்லை, அது வந்து அந்த மாதிரி சொல்லி ஒரு டிக்ளரேஷன் வாங்குறாங்க. இது வந்து நீங்க அதுக்கு முன்னாடி இன்னொன்னு பார்க்கணும். இப்போ நீங்க அப்ரூவல்ஸ் பத்தி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது லே அவுட் அப்ரூவல்ஸ்க்கு ஜோனிங் ரெகுலேஷன்ஸ்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டிஏல செப்பரேட்டா ஒரு நார்ம்ஸ் இருக்கு, டிடிசிபியில் ஒரு நார்ம்ஸ் இருக்கு. நீங்க கேட்கலாம் ஜோனிங் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஜோனிங் ரெகுலேஷன்ஸ்னா வந்து ஒரு அத்தாரிட்டிஸ் வந்து, அதாவது சிஎம்டிஏ ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற எல்லா ஏரியா